எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகப்பெரும் அளவுக்கு சோசியல் மீடியாக்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் தளபதி விஜய் அவர்கள் செய்த ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களை மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நாம் தெரிந்து கொள்ளப் போகிற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட விஷயம் தளபதி விஜய் அவர்கள் செய்த குறிப்பிட்ட விஷயம் தெரிந்த உடனே சங்கீதா அவர்கள் என்ன செய்தாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமும் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் தெரிந்து கொண்டு இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி தளபதி விஜயுடைய மகன் மற்றும் மகளுக்கும் தெரிய வந்திருக்கான். அவங்க தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த ஒரு சில வாரங்களாக நம்முடைய தமிழகத்தில் எது ரொம்பவே பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் தான் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு ரொம்பவே நல்லா தெரிய வருது. எலெக்ஷனுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு மாத காலம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டைமில் தளபதி விஜயோடைய அரசியலை பற்றி பேசாமல், தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சியினர் மேலே வைக்கிற குற்றத்தை பற்றி பேசாமல், தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட விஷயத்தை கிளப்பினதுக்கு பின்னாடி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் இவ்வளோ பெருசாக பரபரப்பாக பேசுறதுக்கு பின்னாடி ஆளும் கட்சி தான் இருக்குது அப்படிங்கிறதுல வேறு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது நேர்களே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் ஆளும் கட்சியினருக்கு எதிராக சேர்ந்துட்டு ஆளும் கட்சியினரோட கை சேர்ந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரும் அளவுக்கு கேள்வி இருக்குது. தளபதி விஜய் அவர்களுக்கு கூட ஒரு மனைவியாக 20 வருட காலம் வாழ்ந்துட்டு ஆளும் கட்சியினரோட சேர்ந்து தன்னுடைய கணவருக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரும் கேள்வியாக இருக்குது. இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்குது. எதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதா என்னைக்கோ இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி ஆளும் கட்சியினர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வேறு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவர்களுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க சங்கீதா பின்னாடி மிகப்பெரும் அளவுக்கு ஆளும் கட்சியினருடைய சப்போர்ட் இருக்குது. அதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. உண்மையை சொன்னால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இதை விட ஒரு பெரிய துரோகம் ஒரு கணவருக்கு ஒரு மனைவியால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சுட்டாங்க. அதாவது ஒரு கணவருடைய உச்சகட்ட எதிரி, அவங்கள எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒருத்தருடைய மனைவி அந்த எதிரியோட கை கோர்த்து தளபதி அவங்களுடைய கணவருக்கே ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை விட ஒரு பெரிய துரோகம் ஒரு கணவருக்கு ஒரு மனைவி வேறு என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சங்கீதா அவர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேர்களே, அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்றுமுன் தளபதி விஜய் அவர்கள் செய்ததா, அதாவது திருமண வாழ்க்கையின் அப்போ சங்கீதா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து வாழும்போது தளபதி விஜய் அவர்கள் செய்ததா ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் உண்மையாலும் தளபதி விஜய் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நான் அந்த குறிப்பிட்ட மண்ணில் தளபதி விஜய் அவர்களை, அதாவது என்னுடைய கணவர் அவர்களை நான் சைக்கோ, அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாரு, என்னை கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் கூட வாழணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. அதற்கு அது நடக்காத பட்சத்தில் தான் நான் இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த த்ரிஷா அப்படிங்கிற ஒருத்தி மட்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நடுவில் வராமல் இருந்திருந்தா இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் மகள் தளபதி என்னுடைய கணவர் சட்டு எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம். அப்படி நடக்காமல் போயிடுச்சுன்னு அவங்க உருக்கமாக ஒரு விஷயத்தை அந்த குறிப்பிட்ட தகவலை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் த்ரிஷா அவர்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நடுவில் குறுக்கில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்களாம். த்ரிஷா அவர்கள் வரலைன்னா அவங்க வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குமா. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்த த்ரிஷா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. த்ரிஷா நாசமாக போயிடுவாங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் சொன்ன குறிப்பிட்ட விஷயம் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவங்க சொன்ன கடைசி முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவர் விஜய் ரொம்பவே நல்லவராக, அதாவது என்னதான் சோசியல் மீடியாக்களில் அவரை பற்றி தவறாக அவங்க சொன்னதாக பல விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியுமா தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே நல்லவராக. அவங்களும் த்ரிஷாவும் கல்யாணத்துக்கு போனது அவங்களுடைய மனைவியை கொஞ்சம் கூட பாதிக்கலையாம். அதாவது சங்கீதா அவர்கள் கொஞ்சம் கூட பாதிக்கலையாம். அதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்போ தான் சோசியல் மீடியாக்களில் சமூக வலைத்தளங்களில் இருக்கிற மக்களுக்கு தெரிய வரும். ஆனால் த்ரிஷாவும் தளபதி விஜயும் சேர்ந்து சுற்றுறாங்க அப்படிங்கிறது எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அதனால் கல்பாத்தியுடைய திருமணத்துக்கு இவங்க இருவரும்
சேர்ந்து போனது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது, அது ஒன்றும் எனக்கு அதிர்ச்சி கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்திருக்கேங்கிற ஒரு நிம்மதி எனக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இல்லாமல் இருக்கும்போது நேர்களே, த்ரிஷா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்களை குறித்து, அதாவது சங்கீதா அவர்கள் என்னை பற்றி பல விஷயங்கள் தவறாக சொல்லியிருக்கிறாங்க. என்னை பற்றி வந்து ரொம்பவே மோசமாக சொல்லியிருக்கிறாங்க. என்னை பற்றி தவறாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, விஜயை பற்றி ஒரு சைக்கோ, விஜயை வந்து வீட்டை விட்டு வெளியே விடாதவன், விஜயை வந்து கொடுமைப்படுத்துகிறவன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், விஜய் ஒரு சைக்கோவான்னு கேளுங்க. அவங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், விஜய் அவங்கள வீட்டை விட்டு வெளியே விடாமல் துன்புறுத்துறான்னு கேளுங்க. இந்த ஒரு கேள்விக்கு அவங்களுக்கு உண்மையான பதில் தெரியும். விஜய் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து அதிக ஃபெமினிசம் பேசுகிற ஒரு பொண்ணு, பெண் சுதந்திரம் அதிகமாக பேசுகிற ஒரு பொண்ணு. நானே சொல்கிறேன், தளபதி விஜய் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வேறு யாரும் கிடையாது. பெண்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நடத்துறவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து அவங்க மனைவியே வந்து இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க யாருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க தான் மிகப்பெரிய துரோகி. இப்படிப்பட்ட முடிவை தளபதி விஜய் அவர்கள் எடுத்தது ரொம்ப தப்பே கிடையாது. நான் இல்லைனாலும் இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணை அவர் தேர்ந்தெடுத்திருப்பாருங்கிற மாதிரி த்ரிஷா அவங்க சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்குது. இப்படி இல்லாமல் இருக்கும்போது நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் சேர்ந்து இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குதுன்னா, அவங்களும் தளபதி விஜய் சங்கீதா அவர்களும் ரொம்பவே நெருங்கிய இதில் இருந்திருக்கிறாங்களாம். அதாவது ஆரம்ப காலத்தெல்லாம் ரொம்பவே நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறாங்களாம். அப்பயே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தளபதி விஜய் அவர்களே வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரகசிய கேமரா மூலமாக அவரே நடித்து அதை வந்து அவங்களுக்கு மட்டும் அனுப்பிவிடுவாங்களாம். அதாவது படத்தில் ஷூட்டிங் அப்போ தளபதி விஜய் அவர்களுடைய ஏதாவது ஒரு சீன் 2 சீன் வந்து அவரே கேமரா வச்சு, ரகசிய கேமரா வச்சு அந்த அவருடைய ஷூட்டிங் வீடியோலாம் எடுத்து தங்களுடைய மனைவிக்கு வந்து அனுப்புவாராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மேலே பாசமாக இருப்பாராம். அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சு கேரவன் இருக்கும்போது கூட சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் நடித்து அப்படியே அதை வந்து அந்த நடித்து காட்டி அந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு அனுப்பி விடுவாராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக இருப்பாராம் மனைவி மேலே. ஏன்னா மனைவி சங்கீதா அவர்கள் முதல்ல ஒரு ஃபேனாக தான் தளபதி விஜய் அவர்களை சந்திச்சாங்களாம். அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்க மனைவி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்களாம், இன்றைக்கி எந்த படம் நடிச்சிட்டு இருக்கிறீங்க, அதில் எனக்கு ஒரு சீன் அனுப்புங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்களாம். தளபதி விஜய் அவர்களும் வந்து அந்த ஷூட்டிங் அப்பயே ஒரு ரகசிய கேமரா மூலமாக சில சீன்ஸ்லாம் அவர் வந்து வீடியோஸ் மூலமாக எடுத்து சில ரகசிய கேமரா மூலமாக சில சீன்ஸ் எல்லாம் வீடியோவாக எடுத்து அவங்களுக்கு மட்டும் தனியாக அனுப்பிச்சுடுவாங்களாம். அதை பற்றிலாம் இந்த மாதிரிலாம் சில முக்கியமான தகவல் வந்து சோசியல் மீடியாக்குள்ளே வைரலாக போயிட்டுருக்குது. நேர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை தளபதி விஜயும் த்ரிஷாவும் வந்து சேர்ந்தால் நல்லா இருக்குமா? இதுதான் சூப்பரான ஜோடி நினைக்கிறீங்களா? ஏன்னா தளபதி விஜயும் த்ரிஷாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கிறாங்க, த்ரிஷா அவர்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கிறாங்க. ஜோடி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சங்கீதா அவர்களோட சேர்ந்துட்டால் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் தெரிவிங்க. நன்றி.